குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் நம்ம எப்படி பூஜை பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்க அம்மனுக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வத்துக்கான சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோயிலில் பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா திருவிழாவும் விசேஷமும் கோலாகலமாக களை கட்டிடும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா நம்ம வீட்லேயே ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கிறது, சக்கரை பொங்கல், மாவிளக்கு போடுறது அப்படின்னு அந்த அம்மனுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே ரொம்ப விசேஷமாக நம்ம வீட்டில் பண்ணுவோம். நம்ம வீடு, நம்ம ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் தெருவில் பார்த்தீங்கன்னா அம்மனோட பாட்டு அந்த தெரு முழுக்கவே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வைப்ரேஷனே வேறு லெவலில் இருக்குங்க ஆடி மாதம். சரி, ஆடி மாதத்துக்கான விசேஷங்கள் பார்த்துடலாமா? ஆகஸ்ட் 3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி 18 ஆடி பெருக்கு நமக்கு வருது. நாளை ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னாக்கா ஆடி அமாவாசை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 7 ஆடி பூரம்ங்க. ஆகஸ்ட் 8 நாக சதுர்த்தி வருதுங்க. ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி வருது நமக்கு. ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னாக்கா வரலட்சுமி விரதம்ங்க. ஜூலை 21 நம்மளுக்கு குரு பௌர்ணமி வருதுங்க. முக்கியமான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் இதெல்லாம் தான். பொதுவாகவே ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான பூஜைனாக்கா திருவிளக்கு பூஜை தாங்க. ஆடி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் திருவிளக்கு வச்சு நீங்கள் குங்குமத்தாலேயோ இல்லை பூவாலேயோ நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லைனா குலதெய்வத்தில் ஏதாவது கட்டுமான பணிகள் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான நன்கொடைகள் நம்ம கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதத்தில் வீட்லேயும் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கான வழிபாடு பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது முன்னோர்கள் வழிபாடுங்க. ஆடி அமாவாசை தவறாமல் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கான அந்த கடனை முடிச்சிடுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் திருவிளக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா செல்வ செழிப்பை கொடுக்குங்க. முடிஞ்சதுனாக்கா விடியற் காலையிலே பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாக்கா மாலை வேலையில் கூட நீங்கள் திருவிளக்கு பூஜை பண்ணலாம். ஆனால் மாலை வேலையில் பண்ணிங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து பண்ணும் பொழுது கூடுதல் சிறப்பு கிடைக்கும். திருவிளக்கு பூஜையில் என்ன அர்ச்சனைகள் பண்ணணும்னாக்கா திருவிளக்கு வழிபாடு அப்படின்னு இருக்கும், திருவிளக்கு போற்றிகள் இருக்கும், அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் இருக்கும், அதை நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதே போல் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வேப்பிலை நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சொம்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவர் சில்வர் சொம்பு இல்லாமல் வேறு எந்த சொம்பு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கலச சொம்பு மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு நம்ம வழிபாடுகள் செய்யணுங்க. அதாவது திருவிளக்கு வழிபாடு சொன்னோம் இல்லையா, அதுவே நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு மறுநாள் இந்த தீர்த்தம் இருக்குல்ல, அந்த கலசத்தில் சொம்பில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வீடு முழுக்க நீங்கள் தெளித்து விட்ருங்க. நம்ம உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்க. இது நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டியை சுத்தமாக போக்கிடும். கண் திருஷ்டி, பொறாமை, இந்த மாதிரி எந்த விதமான நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அது சுத்தமாக போயிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருங்க. போல் அந்த தீர்த்தத்தை முதல்ல நம்ம குடிச்சிடணும். எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருமே குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. இந்த மாதிரி குடிக்கும் பொழுது நமக்கு உள்ளே இருக்க நோய்கள், பிணிகள் நம்மளை விட்டு போயிடும். ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே கொண்டு வருங்க. மறக்காமல் இதை பண்ணிவிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வேப்பிலையை சொருவிடுங்க. கண்டிப்பாக வாசலில் கோலம் போட்டுட்டு காவி வைக்க மறந்துடாதீங்க கோலத்தில். அடுத்தது இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் கோயில், அம்மன் கோயில் இருக்க புத்து இருக்குதுனாக்கா புத்தில் போய் கண்டிப்பாக ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு கண்டிப்பாக வாங்க. இந்த வழிபாடை தவறாமல் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா நமக்கான தோஷங்கள் நம்ம விட்டு விலகிடுங்க. வீட்டுக்கு பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மறக்காமல் தாம்பூலம் கொடுத்துருங்க. கை நிறைய மஞ்சக்கிழங்கு அள்ளி அள்ளி கொடுங்க. ஒரு கோயிலில் போய் கொடுக்கலாம். அப்படின்னா வீட்டுக்கு வர பெண்களுக்கு 2 கையால் மஞ்சள் கிழங்கு எடுத்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஆடி மாதத்தில். அடுத்தது தையல் நாயகி பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதல் செவ்வாயிலேருந்து ஆரம்பித்து 9 வாரம் இல்லைன்னா 11 வாரம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? உடம்புல ஏதாவது தோல் நோய்கள் இருக்குது, கட்டிகள் இருக்குது அப்படின்னாக்கா அதை தீர்க்கக்கூடியவள் இந்த தையல் நாயகி தான். இந்த தையல் நாயகி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வெள்ளை கட்டி, மஞ்சள் கிழங்கு ஒன்று வச்சுக்கோங்க, வேப்பிலை ஒன்று, இது 3 வச்சு தேவியை நல்ல வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும். தையல் நாயகியை நினச்சி மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேவிக்கான ஸ்லோகங்கள், துதிகள், பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் தையல் நாயகி பாட்டு பாடலாம். உங்களுக்கு வேணும்னா தையல் நாயகி பாட்டும் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தரேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதில் தையல் நாயகியாக நினச்சி நீங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல மனசால 2 நிமிஷம் உட்காந்து
அம்மா கிட்ட நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது நோய்கள் இருக்குது, கட்டிகள் உங்களை விட்டு போகணுன்னாக்கா தேவி கிட்ட நல்லா மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. நீதாம்மா மருத்துவச்சியாக வந்து என் உடல் பிணியை வந்து தீக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை நல்ல மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. பண்ணிட்டு தேவிக்கு வந்து தூப தீப ஆராதனை எல்லாம் பண்ணிடலாம். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க இல்லையா, சுமங்கலியா, அவங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி மாசமும் பண்ணுவாங்க, தை மாசமும் சில பேர் வந்து பண்ணுவாங்க. எப்படி பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்றேன். சுமங்கலி பெண்களோ இல்லைன்னா பெண் குழந்தை வந்து குழந்தைய இறந்து போறது, இல்லை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இறந்து போறது, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இறந்து போகிற பெண்களுக்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறத பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்கள்னாக்கா ஒரு ஃப்ராக்கோ இல்லை பாவாடை சட்டை தான் வைக்கணும். மெயினாக பாவாடை சட்டை வச்சு அந்த குழந்தை என்னென்ன சாப்பிடும் இஷ்டமாக அதெல்லாம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வளையல், கம்மல், இவங்களால என்ன முடியுதோ அதெல்லாம் வச்சுடுங்க. மஞ்சள், குங்குமம், மருதாணி முக்கியம். இதெல்லாம் வச்சு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே போல் சுமங்கலி பெண்களுக்கு வந்து ஒரு பச்சை கலரில் புடவை எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பச்சை கலர் புடவையை வந்து ஒரு மணப்பலகையில் வந்து நல்லா மாக்கோலம் போட்டுட்டு அதை காய வச்சுருங்க. காலையிலேயே மாக்கோலம் போட்டு காஞ்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பலகை மேலே இந்த புடவை வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த புடவையை வந்து அழகாக கொசுவி அந்த புடவையை வந்து வச்சிடணும். கண்டிப்பாக அந்த புடவை நுனியில் வந்து ₹1 நாணயம் வந்து முடிச்சு வச்சிடணும். முடிச்சு அந்த புடவையை வந்து கொசுவி வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வாசனை பூக்கள் வந்து நல்லா சாத்தணும். அதில் சாத்திட்டு நீங்கள் கம்மல், ஜிமிக்கி எல்லாமே போடுவாங்க, அதெல்லாம் வச்சிடலாம். கண்ணாடி வளையல் வாங்கி வைக்கணும். மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, மருதாணி, கண்ணாடி வளையல், திருமாங்கல்ய சரடு, இதெல்லாமே வந்து நிறைஞ்சி அந்த புடவையில வந்து நீங்கள் சாத்திடணும். மஞ்சள் குங்குமம் அந்த மடியில் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் அவங்க முன்னாடி வந்து நுனி இலை போட்டுக்கோங்க. வாழை இலை போட்டுட்டு வாழை இலையில வந்து வடை வைக்கணுங்க. வடையும் சக்கரை பொங்கலும் வந்து வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ என்ன முறையோ அதுவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு நிறைய சாம்பிராணி புகை வந்து நிறைய போடணுங்க. அது நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் செழிக்கணும், குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், மேலே மேலே வாழ்க்கையில் நாங்கள் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் வந்து வைக்கணுங்க, அதை மறந்துடாதீங்க. பண்ணிவிட்டு நைவேத்தியம்லாம் காட்டி கற்பூரம் காட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கதவை வந்து சாத்தி வச்சுருங்க. பூஜை ரூம் கதவை வந்து சாத்தி வச்சுருங்க. பூஜையோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெத்தலைப்பாக்கு கொடுக்கணுங்க. தாம்பூலம் வந்து மறந்துடாமல் கொடுங்க, யாரையாவது கூப்பிட்டு. வெத்தலைப்பாக்கு, பழம், ப்ளவுஸ் பீஸ், முடிஞ்சதுனாக்கா புடவை வாங்கி வைங்க, அப்படி இல்லைனாக்கா ப்ளவுஸ் பீஸ் வைங்க. அதே போல் தட்சிணை வைக்க மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு தட்சிணை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து திரும்பி வந்துடும். அதனால் தாராளமாகவே நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்சதுனாக்கா தாராளமாக கொடுங்க. இல்லை எனக்கு இவ்வளோதான் முடியும்னாக்கா எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு கொடுங்க. தேங்காய் வைக்க மறந்துடாதீங்க. முக்கியமாக என்னென்னா அந்த சக்கரை பொங்கல் வடை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அன்றைக்கி நாள் முழுக்க விரதம் இருந்து தான் அந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பண்ணணும் அவங்க கையால். எல்லாம் எனக்கு விரதம் இருக்க முடியாது, வயசாயிடுச்சு, இல்லை உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க பால், பழம் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா ஒரு கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் நம்ம வீட்டுக்கான பூஜைகள் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்க நம்ம எல்லோருமே நல்லா இருப்போங்க. அதனால இந்த பூஜையை வந்து தவறாமல் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, நான் இன்னும் கிளியராகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்ல முன்னேற்றம் வந்து இந்த பூஜையில் வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆடிப்பூரம் விசேஷம் இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு வந்து கோயிலில் போயிட்டு வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜைகள் வந்து இதுதாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போயிட்டு கண்டிப்பாக எலுமிச்சை கனி இருக்கு இல்லையா, லெமன் சொல்லுவோம் இல்லையா, அது அம்பாள் பாதத்தில் வச்சு கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. நீங்கள் இவ்வளவுதாங்க. ஆடி மாதத்தில் விசேஷமாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் அம்மன் வந்து குடி கொண்டு இருப்பா. தத்ரூபமாக நம்ம மனமாற நம்ம பூஜை பண்ணும் பொழுது நமக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பா அந்த அம்மன்.